உனக்கு இருக்கிற வசதிக்கு ஒயின் ஷாப்லாம் வேலை பார்க்கணுமா? இங்க பார்சகா, இவனுங்களோட சேர்ந்து உங்க அப்பாவோட பேரை கெடுத்துக்காத. இல்ல சார், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. புரியுதா? ஓகே சார் அதை கொடுத்துருங்க சார். என்ன விளையாடுறியா? செலவுக்கு வேணாலும் 10 ரூபா காசு தரேன் சார். ஓரியா மறுபடியும் உள்ள போடுங்க சார். இருங்க பாரு. அவர்டா பேச்சு. மிக்சிங்க புடிங்க தர மாட்டாங்கறா ரயில். அடச்சி மாமு போனா போடுறா. தரக்கே பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. ஏம்பா ஸ்டேஷனுக்கு 4 டீ, எனக்கு ஒரு டீ சக்கரை கம்மியா. என்ன சாமி சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ காலம் ஓடின்னு இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து போறாளே, உங்களுக்கு வேண்டியவாளா? என்ன சொன்னீங்க? எனக்கு வேண்டியவனா? பிராத்தல் கேஸ்ல பிடிச்சி உள்ள போட்டோம். அவன் ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போறான். செகப்பா போறானே அவனுமா? அவனே தான். பாலக்கரையில கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காப்ல ஹுசேன் பாய், அவரோட பையன். ஏகப்பட்ட சொத்து இருக்கு சாமி. ஏதோ சொந்த காலில் நிக்கிறேன்னு சொல்லி அவன் என்னமோ ஒயின் ஷாப்ல ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல சாமி, ஒரு பொண்ணு கிட்ட 7-8 பேரோட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கான். ரெய்டு போகும்போது மாட்டிக்கிட்டானுங்க. இதெல்லாம் உருப்படங்கிறீங்க? ஏம்பா டீ என்ன பாச்சு? நீங்க வெளியே போன விஷயம் சாருவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நேத்து கம்பெனிக்கு வந்து மேனேஜரை பார்த்து கணக்கை முடிச்சிட்டு இனிமே என் பொண்ணு வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நேத்து நானும் அருணாவும் வீட்டுக்கு போய் பார்த்தோம். இந்த தூத்து சொல்ற வேலையெல்லாம் வேணான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டாரு. சாரி சகா, என்னால உனக்கு உதவ முடியாது. டேய், இப்போ என்ன நடந்துருச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவங்க அப்பா செஞ்சதும் ஒரு விதத்தில் நல்லதுதான்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் லவ்வே பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரமா நல்ல காரியத்தை நடத்தி வச்சிருவோம். இந்தா பெரிய மனுஷன் பாய் இருக்காரு, நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டுருவோம். என்ன பாய் சொல்றீங்க? வாழ்க்கையில இன்னைக்குதான் நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லியிருக்க. தண்ணி மேல உட்காந்து திட்டம் போட்டிருக்கோம். நாளைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது தண்ணி அடிக்காம போறோம். பாய் எங்களுக்கே பஞ்சா. பாய் மாமா பாரு பாய், இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. இத பாருங்க, தப்பு என் பேர்ல தான். தாயில்லா புள்ள எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்தேன். அது பழகக்கூடாத இடத்துல பழகி இன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கலாட்டா பண்ணாம போயிடுங்க. சாமி, நீங்க பெரியவரு, 4 விஷயம் தெரிஞ்சவரு, நீங்க இப்படி பேசலாமா? நீங்க எந்த மதமோ என்ன ஜாதியோ எனக்கு தெரியாது. என் பேர் என்ன தெரியுமோ? சிவசுப்பிரமணிய குருக்கள். பையன் பேர் என்ன? சகா. சகானா? சகாதேவனா? சகாபுதீனா இல்ல சகாயமா? சகாபுதீன். முஸ்லிமா? என்ன வேலை பார்க்கறான்? பையன் என்னமோ ஒயின் ஷாப்ல தான் வேலை பார்க்கறான். ஆனா நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் கோவிலா பூஜை பண்ற புண்ணியமான காரியம் பண்ணிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வரப்போறவன் ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுக்கிற பாவ காரியம் பண்றவனா? எதுலயுமே ஒத்து வரலையே. எதை வச்சு சம்பந்தம் பேச வந்தேன்? சாமி, ஜாதி மதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் குலம் கோத்திரம் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச எத்தனை பேரு சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க? மனசு ஒத்து போனவங்கள சேர்த்து வைங்க, சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. இவன் ஆம்பளை, உங்க பொண்ணை விரும்புறான். ஒரு ஆண் உடம்பையும் பெண் உடம்பையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இத்தனை கேள்வி எதுக்கு? அப்படியெல்லாம் லேசுல சொல்லிடாதே. எங்க மதத்துக்குன்னு சில சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஒரு ஆண் மாட்டுக்கு ஒரு பெண் ஆட்டை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு ஆண் நாய்க்கு அழகான புள்ளிமான கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சாமி மெசேஜா எங்களுக்கும் பேச தெரியும்.
பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. சாமி, நாங்க ஒண்ணு உங்க பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு பஞ்சாயத்துக்காக வந்து நிக்கல. முறைப்படி கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். இத பாருங்க, காதலிச்சிருப்பாங்க, கண்ட இடத்துல அப்படி இப்படியும் சுத்தி இருப்பாங்க. இவருக்கு என்ன ஆம்பளை, தயவு செஞ்சு என் பொண்ணு விட்டுடுங்க. யோ பெரிய மனுஷன் மாதிரியா பேசிட்டு இருக்க? ராம சும்மா இருன்னு சொல்றேன்ல. பின்ன பாய், அவர் பாடு எதோ பேசிட்டு இருக்காரு, நீங்களும் பாத்துக்கிட்டு. இத பாருங்க, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு என் மனசுலயோ உடம்புலயோ தெம்பு கிடையாது. உங்க காலில் வேணாலும் விழுற, தயவு செஞ்சு போயிடுங்க. பெரிய மனுஷமா நடத்துக்கங்க. டேய் வாடா போலாம்.